Hi friends, welcome back to my channel. Sorry friends, busy scheduleனால கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியல. இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் புக் ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய புக் கலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து யூ பிலாங் வித் மீ. இதோட ஆத்தர் வந்து சுச்சி பத்ரா. இந்த புக் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஆத்தர் கண்டக்ட் பண்ண கிவ்அவேல வின் பண்ணது. இதுதான் ஃபஸ்ட் கிவ்அவே நான் வின் பண்ணது. ஸோ இப்போ வாங்க புக் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த புக் ஆலியா அண்ட் சித்தோட ஸ்டோரி. இந்த புக் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, இட்ஸ் லைக் நம்ம சித்தோட டைரி படிக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பேசிஸ்லேயும் ஸ்டோரி ரன் ஆகும். சித்தோட ட்ரீம் யூஎஸ்ஏல படிக்கணும். அவனோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. இவன் துபாயில் கொஞ்சம் மந்த் ஒர்க் பண்ணிக்கிட்டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ டெரஸில் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இருந்துச்சு சித்க்கு. பட் அவன் ஹார்ட் அதை அக்செப்ட் பண்ணலை பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் லவ் ஸ்டோரி. சித்க்கு எப்படி ஒரு பக்கம் ஃபீலிங் க்ரோ ஆகிட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பொண்ணும் சித்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு பேர் ஆலியா. ஆலியாவுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ் போகிட்டே இருக்க சித்தும் ஆலியாவும் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸ்டடீஸில் ஆலியா ஹெல்ப் பண்ணுறதும் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதும்னு ஹாப்பியாக இருந்தாங்க. ஒன் டே ஆலியாவும் சித்தும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆலியா சொல்லுவா தட் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. சித்க்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஆலியா ரொம்ப டேஸ் கழித்து சொல்லுவா தட் எங்கள் ஃபேமிலி எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணலை, ஸோ அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்கிட்ட சொல்லுவாள். இதுக்கப்புறமா இவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, இவங்க லவ்வை ஆலியா வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்களா, சித் அவனோட யூஎஸ்ஏ ட்ரீமை அச்சீவ் பண்ணானா, இதில் இவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தாண்டி எப்படி இவங்க சேருறாங்க அப்படி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறது தான் இந்த புக். ஸ்டோரி ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக ஒவ்வொரு பேஜ் படிக்கும்போதும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஐ லவ் த வே சித் ஆலியாவை வேர்ட்ஸாக டிஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு போயமாக டிஸ்கிரைப் பண்ணது நல்லா இருந்துச்சு படிக்க. ஸோ இந்த புக்குக்கு நான் 4 out of 5 கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கிவ்அவே அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.